Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோல முக்கியமான ஒரு ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். ஓனர்ஷிப் ரிவ்யூவா அப்படினு கேட்டிங்கனாக்க கிடையாது. ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவோட வீடியோ பாத்தீங்கன்னாக்க மேலே இப்போ ஐ பட்டன்ல வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல டயர் ஓட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து ஆக்சுவலி இது நான் ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்கும் பொழுதே டயர் பத்தியும் பேசலாம் தான் தோணிச்சு. பட் நம்ம இந்த டயர் பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டுறலாம் அப்படின்னு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம டயர்ஸ் பத்தி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நான் என்ன டயர் போட்டிருக்கிறேன், அதாவது நான் கார் எடுக்கும் போது என்ன டயர் எனக்கு கொடுத்தாங்க, என்ன டயர் வந்துச்சு, அந்த டயரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பத்தி நான் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு தெரிவிக்க போறேன். பிளஸ் அது போக எந்த டயர் உங்க காருக்கு பெஸ்ட் சூட்டபிளாக இருக்கும்னு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரு டயர் போட்டிருக்கிறோம். இந்த டயர் பாத்தீங்கன்னா நம்ம போடல, கார் வாங்கும் பொழுதே கம்பெனி அந்த பிராண்ட் வந்து போட்டு கொடுத்தாங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்னாக்கா சியட்டோடைய செக்யூர் டிரைவ். சியட்டோடைய செக்யூர் டிரைவ் பிராண்ட் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வண்டி 36,000 சில்லற கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இன்னும் இதோடைய த்ரெட் வந்து நல்லாவே இருக்கு. இந்த த்ரெட் வந்து ரொம்ப தேயல. இந்த டயருடைய லைஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னாக்கா நம்ம ஒரு டயர் வாங்குறோம், அந்த டயர் வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ராப்பரா வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மெண்ட் பண்ணாலே போதும். அதோடைய வியர் அண்ட் டியர் ரொம்ப குறையும். டயரோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது என்னடா மைலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். சோ சீக்கிரமாக நீங்க டயர் மாத்தணும்னு அவசியம் கிடையாது. சரி ஓகே, இப்போ இந்த டயர் பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டயர் பிராண்டு சியட் செக்யூர் டிரைவ். இது டயர் பிராண்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அவுட் சைடுன்னு இருக்கு. முன்னெல்லாம் டயர் வந்து மாத்தி போடுவாங்க, திருப்பி போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி போட முடியாது. அவுட் சைடு இன்சைடுன்னு போட்டுட்டாங்க. அவுட் சைடுனாக்கா வெளிப்புறம் தெரியற மாதிரியே நம்ம போட்டுக்கணும். சோ நம்ம மாத்தி போடணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த டயருடைய சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 185/65 R15 இன்ச்சஸ் டயர் வந்து கொடுத்திருக்காங்க. இது டாப் மாடல் RXZ ரெனால்ட் டிரைவர். இப்போ இந்த டயருடைய த்ரெட் பாருங்க. இந்த டயருடைய த்ரெட் இந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் நல்லாவே இருக்கு, இன்னும் லைஃப் இருக்கு. இந்த டயர்ல த்ரெட் ரொம்ப தேஞ்சிருச்சு, இதுக்கு மேல டயரை மாத்தியே ஆகணும் அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? இதுல பாத்தீங்கன்னாக்கா த்ரெட் வியர் இண்டிகேட்டர்னு கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? உள்ள ஒரு மொட்டு மாதிரி இருக்கு பாருங்க. 3 இடத்துல கொடுத்துருக்காங்க த்ரெட் வியர் இண்டிகேட்டர். இந்த த்ரெட்டுக்கு நேரா இந்த இது இருக்கு பாருங்க, இந்த அமைப்பு, இந்த த்ரெட் அந்த உள்ள இருக்கிற த்ரெட்டுக்கு நேரா வந்துருச்சு, தேஞ்சி ரொம்ப உள்ள போய் அந்த த்ரெட்டுக்கு நேரா வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்க டயரை புதுசா மாத்தணும்னு அர்த்தம். இப்போ இந்த த்ரெட்டுக்கும் உள்ள இருக்கிற அந்த இண்டிகேட்டருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கேப் இருக்கு. என் விரல் பாருங்க, இந்த அளவுக்கு போகுது. என் விரல் நல்லாவே உள்ள போகுது. அந்த இண்டிகேட்டர் ரொம்ப உள்ளவே இருக்கு. இன்னும் இந்த டயருடைய லைஃப் இருக்கு. இந்த டயருடைய லைஃப் முடியல. ஸோ ஓகேங்களா, அந்த டயருடைய லைஃப் இன்னும் முடியல. இப்போ நம்மளுடைய வண்டி பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 36,663 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடின பிறகும் இந்த டயருடைய கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு, டாப் நாச்சா இருக்கு. பஞ்சர்ஸ் எத்தனை வாட்டி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வாட்டி ஆயிருக்கு. அதுவும் ஒரு டயர்ல மட்டும் 2 வாட்டி ஆயிருக்கு. மற்ற 3 டயர்ஸும் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் மற்ற நேரங்களையும், அதாவது கிரிப் கொடுக்க வேண்டிய நேரத்துல நல்லாவே கிரிப் கொடுக்குது இந்த சியட் செக்யூர் டயர். பிளஸ் அது போக இந்த கார்னரிங்ல நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒரு வண்டி ஓட்டிட்டு போகும்போது கார்னரிங் எடுப்பேன், 5th கியர்லயோ இல்ல 4th கியர்லயோ போற வேகத்துல எடுப்பேன். எடுக்கும் பொழுது எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னாக்கா கிரிப் கண்டிப்பா வண்டி லூஸ் பண்ணாது. அதாவது டயர் நல்ல கிரிப் கொடுக்கறதுனால கிரிப் கண்டிப்பா லூஸ் பண்ணாது. சோ போற வேகத்திலே போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு எனக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கும் இந்த டயர்ஸ். சோ இந்த டயர்ஸ்னால கரெக்டா ப்ராப்பரா கார்னரிங் என்னால ரொம்ப கான்பிடென்ட்டா திருப்ப முடியுது. அந்த கிரிப் பிடிக்கிற அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள ஸ்டேரிங்ல ஃபீல் ஆகும். சோ அதனால எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கும் வண்டி ஓட்டும் பொழுது, முக்கியமா கார்னரிங்ல. அண்ட் இந்த டயர்ஸை வச்சுக்கிட்டு நான் எந்தெந்த டெரைன்ஸ்ல ஓட்டி இருக்கிறேன் அப்படின்னாக்கா ஜோல்ட்ரிங் ரோட்ஸ், அதாவது ரோடே இல்லாத ரோட்ல ரொம்ப கல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏரியால ஓட்டி இருக்கிறேன். லோடோட தான், அதாவது 5 பேரோட தான் ஓட்டி இருக்கிறேன். பிளஸ் நார்மல் ரோட்ஸ்ல, ஹில் ஸ்டேஷன்ஸ்ல, மழை டைம்ல, ஃபாக் டைம்ல, கார்னரிங்ல எல்லா டைம்லயும் எனக்கு ரொம்ப நல்லாவே கான்பிடன்ஸ் இந்த டயர்ஸ் எனக்கு கொடுக்குது. பிளஸ் அது போக இந்த டயருடைய லைஃப் ஏன் இன்னும் இருக்கு, அதாவது 36,668 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறமும் இந்த டயர் இன்னும் ஓட்டலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 45 வரைக்கும் ஓட்டலாம். சோ ஏன் இந்த அளவுக்கு லைஃப் கொடுக்குது, அதாவது நான் நினைச்சேனாக்கா 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுற மாதிரி நான் ட்ரைவ் பண்ணுவேன். ட்ரைவ் பண்ணி அந்த டயருடைய லைஃபை ஏற்றுவேன். எப்படி நான் இதை மெயின்டைன் பண்றேன் அப்படின்னாக்கா எல்லாமே டிரைவிங் ஸ்கில்ஸ் தான். பிளஸ் அது போக ப்ராப்பரா வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். 10,000 கிலோமீட்டர், அதாவது 8ல இருந்து 10,000க்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மெண்ட்டை நான் பண்ணிப்பேன். ஸோ அதனாலேயே டயர் கரெக்டா ரோட்ல உட்காருது. அதோடைய வியர் அண்ட் டியரும் ப்ராப்பரா இருக்கிறதுனால ஒரு சைடு அதிகமாகவும் இன்னொரு சைடு குறைவாகவும் தேய்றது இல்ல. ப்ராப்பரா ஈவனா எல்லா இடத்துலயும் தேய்மானம் நடக்கிறதுனால டயருடைய
லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு மைலேஜும் நல்லாவே இருக்கு. மைலேஜ் மீன்ஸ் வண்டியுடைய மைலேஜும் நல்லா இருக்கு, டயருடைய மைலேஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. அடுத்தது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதோட சைடு வால், இந்த டயருடைய சைடு வால் பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சாஃப்டாலாம் இல்ல, ஹார்டா தான் இருக்கு. சைடு வால் இது வந்து சைடு வால்னு சொல்லுவாங்க. இந்த டயருடைய சைடு வால் ரொம்ப ஹார்டாவே இருக்கு. ஸோ அதனால சைடுல ஏதாச்சும் கல் அடிபட்டாலோ ஏதாச்சும் நடந்தாலும் சீக்கிரமா டயர் பஞ்சர் ஆகாது சைடு வால்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல த்ரெட் ஹார்டா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியுது. ஸோ இதுல ஏதாச்சும் கல் அடி பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது, பட் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் தெரியும். தெரியுது பாத்தீங்களா, இந்த த்ரெட்டே பிச்சுக்கிச்சு. எந்த இடத்துல கல்லடி வாங்கிச்சின்னு தெரியல, இந்த த்ரெட் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு, முழுசா போயிடுச்சு. இன்னும் சில இடத்துல நடந்திருக்கு, இதோ இங்கேயும் நடந்திருக்கு. இந்த இடத்துலயும் கல்லடி வாங்கியிருக்கு, 2 இடத்துல கல்லடி வாங்கியிருக்கு. ஸோ கல்லடி வாங்கினதுனால என்னமோன்னு தெரியல, மற்ற 3 டயர் காட்டிலும் இந்த ஒரு டயர் மட்டும்தான் சீக்கிரமா காத்து இறங்குது. அதாவது ஒரு 20 நாளைக்குள்ள காத்து இறங்கிடுது. மற்ற டயர்லாம் பாத்தீங்கன்னாக்கா 35 நாளுக்கு மேல 40 நாள் ஆனாலும் காத்து இறங்குறது இல்ல, கரெக்டா ப்ராப்பரா அடிச்ச காத்துலயும் நிக்குது. 33 35 அடிச்சா அதுலயே நிக்குது. இது மட்டும் பாத்தீங்கன்னா 17 18க்கு வந்துருது 20 நாளுக்குள்ள. சோ இந்த டயர் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன், கல்லடி ரொம்ப பட்டிருக்கிறதுனால. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நான் டயர்ஸ் பத்தி சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டு இருந்தேனாக்கா டயர் கம்பெனி எனக்கு காசு கொடுத்து நானே சொல்ற மாதிரி இருக்கும். நான் இது கண்டிப்பா எந்த ஒரு இதுவும் இல்லாம, அதாவது எனக்கு காசு கொடுத்து இது டயர் பத்தி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு இந்த சியட் கம்பெனி எனக்கு சொல்லல. என்னுடைய ரிவ்யூ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எங்க அப்பாவுடைய ரிவ்யூவும் இப்போ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எங்க அப்பா இந்த டயரை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்பா, இந்த டயரை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, டயர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுங்க. உங்க ஐடியா, உங்களுக்கு என்ன தோணுதோ அது பேசுங்க. இந்த கார் வந்து இப்போ நீ ஓட்டும் போது இது நம்ம கார் அப்படின்றது ஒரு ஃபீலோட பார்த்து, ஒரு கல் இருக்க இடத்துல கொஞ்சம் பார்த்து ஓட்டின்னு போவேன். ஏன்னா அடிப்படாமல் இருக்கும். டயர் வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும். இதே நம்ம சொந்தக்காரங்க யாராவது வாங்குறாங்க, இல்லை ஃப்ரெண்ட் வாங்குறாங்க, அவங்க ஓட்டின்னு போறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா, அவங்க அந்த ரெஸ்பான்ஸ், நமக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. கண்ணு மூடின்னு ஓட்டுவாங்க. 90 100 120 அந்த கிலோமீட்டர் வேகத்துலையும் போவாங்க. கல்லுங்கள்லாம் இருக்கும், அதுலயும் அடிச்சு தள்ளின்னு போகும்போது அதனுடைய லைஃப் குறையும். இப்போ நீங்க ஓட்டும் போது அந்த லைஃப் கொடுக்கும், மற்றவங்க ஓட்டும் போது லைஃப் குறையும். ஒன் ஹேண்ட்லேயே இருந்துச்சுன்னா அது நல்லா லைஃப் கொடுக்கும். இப்போ நாங்கள் வீல் அலைன்மெண்ட் போய் பண்ணும்போது அங்கே சொன்னாங்க இன்னும் 35,000 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும்னு. ஆனால் நீ சொன்ன 45 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டுவேன்னு. இன்னும் 10,000 அது சிங்கிள் ஹேண்ட் நீ ஓட்டினா அது 45 50 கூட ஆக்குவேன்னு சொன்னேன். அது நீ ஓட்டும் போது ஆகும். ஆனால் இதே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை ரிலேஷன் சர்க்கிளில் வாங்கி ஓட்டும் போது அந்த லெவலுக்கு 35 கொடுக்குமான்றது கூட டவுட் தான். ஏன்னா அது நம்ம கார் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஓட்டுவாங்க. இப்போ நான் அவங்கவுங்களுக்கு அது சொந்தமாக இருந்துச்சுன்னா அந்த கார் நம்ம பார்த்து ஓட்டணும், பார்த்து எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போதைக்கு அந்த இடத்துல 2 இடத்துல அடிபட்டிருக்கு. எப்படி அடிபட்டது, இது நீ ஓட்டி அடிபட்டதா இல்லை வேற யாராவது வாங்கி ஓட்டி அடிபட்டதான்னு தெரியல. இப்போ ரிலேஷன் கூட ஓட்டிக்கிறாங்க, யாரு அப்படின்றது நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த டயர் ஸ்மூத்தா இருக்கு, அது வந்து பரவாயில்ல. அந்த சியட் கம்பெனி டயர் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா எந்த டயர் போட்டாலும் நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதை பொறுத்து தான் அந்த டயர் வந்து லைஃப் கொடுக்கும். அது போக வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மெண்ட் ப்ராப்பரா பண்ணணும். அது ஆமா, அது ப்ராப்பரா பண்ணாதான் லைஃப் கொடுக்கும். இல்லைன்னா டயர் லைஃப் எல்லாம் கொடுக்காது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அப்பப்போ போய் செக் பண்றோம். இப்போ ஹில்ஸ் டிரைவ் பண்றோம், உடனே நம்ம ஹில் டிரைவ் போறதுக்கு முன்னாடி போய் செக் பண்றோம். வீல் அலைன்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாம் போறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடுறோம். செக் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருந்தா நம்ம போறனால தான் இது இப்போ 36 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த த்ரெட் எல்லாம் இருக்குன்னா ரீசன் அதுதான். வீல் அலைன்மெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணாதான் நமக்கு லைஃப் கொடுக்கும். எனக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சன். பரவாயில்ல, இன்னொரு 35,000 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. நீங்க 50,000 கிலோமீட்டர் நான் ஓட்டுவேன்னு சொல்லிக்கிறீங்க. அது நீங்க ஓட்டினீங்கன்னா 50,000 கிலோமீட்டர். இதே ரிலேஷனோ சர்க்கிள்லயோ இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ ஓட்டினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 30,000 அவ்வளவுதான் அதோட ரைட் கொடுக்கணும். அதாவது டோட்டலா நம்ம நீங்க ஹேண்டில் பண்ணி ஒரே ஆள் ஓட்டினீங்கன்னா 70,000 80,000 90,000 வரைக்கும் வரும். அதுவும் ரோட் கண்டிஷன் பொறுத்தது. ரெண்டாவது கல்லு எல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல போட்டு அடிச்சுன்னு போனோம்னா அந்த கல் அடிச்சு சீக்கிரமா அந்த த்ரெட் எல்லாம் தேய்மானம். அதனால அது சிங்கிள் ஹேண்ட்ல ஓட்டணும்னா லைஃப் நிறைய கொடுக்கும். உங்க காருக்கு ஏத்த டயர் பாத்தீங்கன்னாக்கா கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த சைஸ்லயே போடுங்க. அப்சைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அப்சைஸ் பண்ணீங்கன்னாக்கா சஸ்பென்ஷன் அடி வாங்கும், பிளஸ் காருடைய மைலேஜும் குறையும். சோ என்ன கம்பெனி ரெக்கமெண்டோ அந்த சைஸ்லயே போடுங்க. அது நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். சியட் உடைய இந்த செக்யூரிட்டி டயர் பாத்தீங்கன்னா 4,600 சில்லறல தான் வருது.
சோ அதனால இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இந்த டயர் ரொம்ப பெஸ்டா இருக்கு. அடுத்த வாட்டி நான் இந்த டயர் போடட்டுமா இல்ல வேற டயர் போடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இந்த டயர் தான் போடுவேன், இந்த டயரோட லைஃப் முடிஞ்சிருச்சுனாக்கா. இப்போ ஒரு டயருடைய பிரைஸ் வந்து 4000, 5000, 6000 அந்த ரேஞ்சில் இருக்கு. அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டின்னா 6000ல போடலாம், 7000 அவங்க பட்ஜெட் அவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, சிஎச் செக்யூரிட்டி டயர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குனாக்கா 100க்கு 80% கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கும். 100க்கு 80% ஓகே. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நல்ல லைஃபும் கொடுக்குது. அதுவும் நம்ம ஓட்டுறது பொறுத்து தான் லைஃபும் கொடுக்குது. பிளஸ் டயர் பிரஷர் கரெக்டா வச்சுட்டு ட்ரை பண்ணாலே போதும். டயர் வாப்லிங் இருக்காது, டயரோட தேய்மானமும் ஈவனா இருக்கும். வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மென்ட் கண்டிப்பா ப்ராப்பரா 8000ல இருந்து 10000 ஒன்ஸ் நீங்க பண்ணிடணும். வீல் அலைன்மென்ட்டும் பண்ணும், ஹேர் கூட பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருக்கும். காத்தும் கரெக்ட்டா இருக்கும். ஆமா, ஹேர் குறைஞ்சி இருக்குன்னா அதோட லைஃப் கொடுக்கிறதுக்கு குறைஞ்சிட்டு போயிடும். ஆமா, எல்லாம் நம்மளுடைய கையில தான் இருக்கு, டிரைவிங் ஸ்டைல்ல தான் இருக்கு எல்லாமே. ஆமா, சரி ஓகே, இப்ப வீடியோ முடிச்சிருங்க. ஓகே. யார் யாரு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க இந்த ஆட்டோடெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு தெரிவிச்சிங்க. நன்றி. இது வரைக்கும் என்ன வியூஸ் எடுத்த என்னுடைய மகனுக்கு தேங்க்ஸ் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சீக்கிரம் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.